சொல்லப்போனால் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதா ஷரியத்திற்கே தலையிடக்கூடியதாக இருக்கிறது. வக்ஃபு சட்டம் என்று பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்கணும், மார்க்கம் இப்படித்தான் சொல்லித் தருகிறது, அதை எல்லாம் நீக்கி தள்ளிவிட்டு வக்ஃபு சட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்லப்பட்டால் அந்த மசோதா எவ்வளவு பெரிய கொடுமையானது. நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், உங்களுடைய நோன்பை நீங்கள் இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சஹருக்கு எந்திரிச்சு நோன்பு வச்சுட்டு சாயந்தரம் என்ன செய்வோம், மகரிப்புக்கு திறப்போம், நோன்பை திறப்போம். இல்லை நீங்கள் மதியானமே நோன்பை திறந்துருன்னு சொல்லப்பட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஒரு பேசிக்கான விஷயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இன்னும் விளங்கலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை வக்ஃபு என்பது, தான தர்மங்களை எப்படி செய்ய வேண்டும், எதற்கு பயன்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமாக நம்ம சிந்தித்து பார்த்தால் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஒரு முஸ்லீம் அவருக்கு சொந்தமான